ஸ்டோரியை விட இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்க போகுது. அது என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்கணுமா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆளாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். பூனையும் ஒரு எலியும் ஒரு அக்ரிமெண்ட் போடுது. அது என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா? அதுக்கு எலி அந்த பூனைக்கிட்ட சொல்லிச்சு, நான் உனக்கு ஒரு சத்தியம் கொடுக்குறேன். அது என்னன்னா, நீ என்ன எப்பயுமே சாப்பிடக்கூடாது. இது சத்தியமா அப்படின்னு அந்த எலி கேட்டுச்சு. அதுக்கு அந்த பூனை, சத்தியம், நான் உன்னை சாப்பிட மாட்டேன். ஆனால் நான் எனக்கு எதாவது பிரச்சனைனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த பூனை சொல்லிச்சு. இப்போ இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே ஒரு அக்ரிமெண்ட். 2 பேருமே நண்பர்களாக சுற்றி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பூனையை காணோம். அப்போ அந்த எலி எல்லா இடத்துலையுமே பூனையை தேடி பார்த்துச்சு. ஒரு இடத்துல கூட பூனையை காணவே இல்லை. அப்போ அந்த எலி காலையிலேருந்து மதியானம் வரையும் தேடி களைச்சி போய் அந்த பொந்துக்குள்ளே வந்து உக்காந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த எலியோட குட்டி எலி வந்து கேட்டுச்சு, ஏம்மா ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? காலையிலேருந்து உங்களை பார்க்கவே முடியல அப்படின்னு அந்த சின்ன எலி கேட்டுச்சு. அதுக்கு அந்த அம்மா எலி சொல்லிச்சு, அது ஒன்றும் இல்லைடா, காலையிலேருந்து பூனையை காணோம். நான் அதை காலையில் 5 மணிலேருந்து இப்போ வரையும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த பூனையை காணவே காணோம் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு போய் தேடி பார்க்கணும் அப்படின்னு அந்த பெரிய எலி சொல்லிச்சு. இதை கேட்ட உடனே அந்த சின்ன எலி சொல்லிச்சு, நானும் உங்க கூட வந்து தேடி பார்க்கறேனே, எனக்கோ ஆசையா இருக்கு அப்படின்னு அது சொல்லிச்சு. இதை கேட்ட உடனே 2 பேருமே அந்த பெரிய பூனையை கண்டுபிடிக்கலான்னு போனாங்க. போறப்ப பார்த்தா சாயந்தரமா 5 மணிக்கு அந்த பூனையை கண்டுபிடிச்சாங்க. பூனை காலையில வேடன் போட்டு வச்ச வலையில பூனை சிக்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த எலி பூனையை பார்த்துருச்சு, பூனை எலியை பார்த்துருச்சு. பூனை சொல்லிச்சு, அப்பா வந்தியாடா, நான் காலையிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பசியோட இருக்கேன். நீ என்னை சீக்கிரமா என்னை வெளியே விட, உன்னோட வாயை வச்சு இந்த வலையை கட் பண்ண அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சிச்சு. இதை பார்த்த உடனே எலி ரொம்ப வேகமாக ஓடி போய் அந்த வலையை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு இருந்துச்சு. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. அப்போதான் இவ்வளோ கட் பண்ணிச்சு. இதை பார்த்த உடனே அந்த சின்ன எலியுமே கூட போய் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ஆரம்பிச்சுது. அப்போ அம்மா எலி இப்படின்னு பார்த்துச்சு. அப்படின்னு பார்த்த உடனே அந்த சின்ன எலி உடனே அந்த சின்ன எலி ஏம்மா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த அம்மா எலி சொல்லிச்சு, நானும் பூனையும் தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அந்த பூனை என்னதான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிச்சு. ஒருவேளை நான் அந்த பூனையை வெளியே விட்டோன்னா அது உன்னை சாப்பிட்டுச்சுன்னா, அதனால நீ அமைதியாக அங்கே போய் உட்காரு அப்படின்னு அந்த அம்மா எலி சொல்லிச்சு. இதை கேட்ட உடனே அந்த சின்ன எலியுமே அமைதியா போய் உக்காந்துருச்சு. அந்த பெரிய அம்மா எலி வெட்டிக்கிட்டு இருந்துச்சு, சின்ன எலி வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய சத்தம் வந்துச்சு. அது என்ன சத்தம் தெரியுமா? அது வேடன் வர சத்தம். வேடன் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா நடந்து வந்துட்டு இருந்தான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே அம்மா எலி தன்னோட பல்லை வச்சு ரொம்ப வேகமா அந்த வலையை கிழிச்சிட்டு வந்துருச்சு. அப்போ அந்த வேடன் கிட்ட வந்துட்டான். வந்த உடனேயே எலி அந்த கரெக்டா ஒரு டைமிங் அந்த டைமிங் கரெக்டா இருந்துச்சு. அந்த வேடன் வந்த உடனே பூனையும் ஓடிருச்சு. அந்த அம்மா எலி குட்டி எலி 2மே அந்த பொந்துக்குள்ளேயும் சீக்கிரமா ஓடி போயிருச்சு. அப்ப அந்த சின்ன எலி பொந்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா கேட்டுச்சு, அம்மா நீ இவ்வளோ நேரமா ரொம்ப பொறுமையா கட் பண்ணிட்டு இருக்க, ஆனா வேணனோட ஒரு கால் சத்தம் கேட்ட உடனே 1 செகண்ட்ல கிழிச்சிட்டியே, ஏம்மா முன்னாடியே அதை செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு அந்த சின்ன எலி கேட்டுச்சு. அதுக்கு அந்த பெரிய எலி சொல்லிச்சு, எனக்கும் பூனைக்கும் தான் அக்ரிமெண்ட், உனக்கும் பூனைக்கும் கிடையாது. ஒருவேளை நான் உனக்கு தான் அக்ரிமெண்ட் போட்டேன், ஆனா உன் குட்டிக்கு நான் அக்ரிமெண்ட் போடலையே அப்படின்னு சொல்லி அது உன்னை சாப்பிட்டுச்சுன்னா, அது மட்டும் இல்லாம அது காலையிலேருந்து இப்போ வரையும் சாயந்தரம் 5 மணி வரையுமே பசியோட இருந்திருக்கும். நீ வேற கொழுன்னு இருக்க, இன்னைக்கு அதை சாப்பிட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அந்த எலி சொல்லிச்சு, நான் ஒரே ஒரு சரியான முடிவை தான் எடுக்கணும். அது என்ன சரியான முடிவுனா, நான் 2 பேர்த்தையுமே காப்பாற்றணும், இல்லை உங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தைய காப்பாற்றணும். ஆனா நான் என்னோட நண்பனையும் காப்பாற்றணும், பொண்ணையும் காப்பாற்றணும். அதனாலதான் நான் ரொம்ப பொறுமையா அதை பொறுமையா கிழிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அதை சொல்லிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம சரியான முடிவு எடுத்தா எல்லாமே சரியா நடக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான நாளைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.